நமச்சிவாய. தமிழ் மந்திரங்கள் மூலம் இறை அனுபவம் பெற முடியுமா? நிச்சயமாக பெற முடியும். இதற்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல குருவை தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அவர் கிடைத்தால் அதன் மூலம் நீங்கள் நிறைய அனுபவத்தை பெற முடியும். எனக்கு தெரிந்த ஒரு குரு இருந்தவர். அவர் நிறைய தெய்வங்களுடன் பேசுவார். இந்த மந்திரங்களை நான் 2 விதமான குருவிட்ட நான் பழகினான். இறை தேடிய பயணத்தில், சித்தர்கள் நோக்கிய பயணங்கள் தொடக்க காலங்களில் இந்த பயிற்சிகளையும் நான் பயின்றிருக்கிறேன். இந்த உண்மைகளை அறிகிறதுக்காக, இந்த அனுபவங்களை பெறுறதுக்காக. அப்போ அவர் தெய்வங்கள் எப்படி என்றால், அவர் ஒரு எண்ணெய் வச்சிருக்கிறார். அந்த எண்ணெயை விளக்கை கொளுத்தி போட்டு அந்த எண்ணெயை அந்த போத்தலை எண்ணெய் போத்தலை விளக்கில் கிட்ட வச்சுட்டு, அந்த எண்ணெய் போத்தலில் ஒரு படமாக விதியும் அவருக்கு. அதை பார்த்து அவர் கூறுவார். நடந்த எல்லாத்தையும் கூறுவார். இப்படித்தான் அவர் செய்வார். சிலது வெத்திலையில் மையை போட்டு மை பார்க்குறேன்னு சொல்லினோம். வெத்திலையில் மையை போட்டு அந்த மையில் படம் மாதிரி இது ஓடும், அதை பார்த்துன்னு சொல்லிவினோம். இந்த முறை இப்படித்தான் நோஸ்ட்ரடாமும் அவர் எழுதின நோஸ்ட்ரடாமுன்ற எதிர்கால எதிர்கூறல்கள் பற்றிய நூலில் அவரும் இப்படி ஒரு தண்ணிக்குள்ளே அந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நடந்த விடயங்களை அவர் புத்தகமாக எழுதினவர். அதுதான் நோஸ்ட்ரடாமஸ் ப்ரொஃபஸி. அந்த புத்தகத்திலான் 2வது உலக யுத்தங்கள், மற்றது அமெரிக்கா குண்டு இதுகள் எல்லா பற்றிய தகவல்களும் அந்த நூலில் இருக்கும். அப்படி தான் இந்த முறையும். இது ஒரு சித்தர்கள் பின்பற்றிய ஒரு பழைய முறைகள் தான் இவை எல்லாமே. இந்த மந்திரங்கள் கூட சிவபெருமானிலிருந்து தான் எங்களுக்கு கிடைத்தது. அதை சித்தர் நூல்களும் அப்படித்தான் கூறுகின்றன. தமிழ் மந்திரங்கள். இந்த மந்திரம் மூலம் இறையை அனுபவிக்கலாம், பார்க்கலாம், இறை அனுபவங்கள் பெற்று மற்றது நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இதற்கு முக்கியம் ஒரு நல்ல குரு. பணம், பெயர், புகழுக்கு ஆசைப்படாத ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைத்தால் இறை அனுபவத்தை இந்த மந்திரங்கள் மூலமும் பெறலாம். இதுக்கு கூடுதலாக ஒரு 48 நாள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டியிருக்கும், குறைந்தது. அந்த 48 நாளில் இது ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளை அடையக்கூடியதாக இருக்கும். அதால் மனம் தளராமல் இதை நீங்கள் பயின்று அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நமசிவாய.